எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பார்க்கு, பீச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ராதிகா வந்துட்டு, "நாளைக்கு நீங்க குடுத்த டேட் முடிய போது. நாளைக்கு நாங்க ஃபேமிலியோட வீட்ட விட்டு காலி பண்ணிட்டு கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கு கோபி வந்துட்டு, "நான் பேசுறேன். நான் ராதிகா கிட்ட பேசுறேன். நான் எங்க வீட்ட விட்டு போமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு ராதிகா கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனா ராதிகா வந்துட்டு கேட்கற மாரி இல்ல. "நாளைக்கு நம்ம எல்லாருமே வீட காலி பண்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமைதியா படுத்துடுறாங்க. சரின்னு அப்படியே போயிடுது. மறுநாள் காலைல பார்த்துட்டீங்கன்னா, ராதிகா அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கீழ வராங்க. ஆனா கோபி வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம, "சரி நானும் என் திங்ஸ பேக் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ராதிகா வந்துட்டு, "நீங்க ஒண்ணும் வர தேவையில்ல கோபி. நானும் என் பொண்ணு மட்டும் கிளம்புறோம்" அப்படின்னு சொல்ல, "ஏன் ராதிகா இப்படி சொல்ற? நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே" அப்படின்னு சொல்ல, இல்ல நீ உங்க ஃபேமிலியோட இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம். அதே மாரி எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். என் பொண்ணு இங்க இருந்தா சந்தோஷமா இருக்க மாட்டா. அதனால நானும் என் பொண்ணு மட்டும் வீட்ட விட்டு கிளம்புறோம். நீங்க உங்க ஃபேமிலியோட ஜாலியா இருங்க. ஆனா என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராதிகா வெளிய வராங்க. வெளிய வந்த உடனே பார்த்தீங்கன்னா, பாக்கியா வராங்க. பாக்கியா வந்துட்டு, "ஏன் ராதிகா இப்படி முடிவு எடுத்தீங்க? நீங்க எடுத்த முடிவு உங்களுக்கே தப்புன்னு தெரியலையா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல நான் எடுத்த முடிவு தான் ரொம்ப சரின்னு நெனைக்கிறேன். ஏன்னா நானும் ரொம்ப நாளா யோசிச்சு பார்த்துட்டேன். கோபி வந்து இங்க இருந்தா தான் அவங்க பசங்களோட ஜாலியா சந்தோஷமா இருக்காரு. அங்க இருந்தா எனக்கு மட்டும் தான் சந்தோஷம். ஆனா இங்க இருந்தா உங்க ஒட்டுமொத்த குடும்பமே சந்தோஷமா இருக்குல்ல. அதனால கோபி இங்க இருக்கிறது தான் சரி. நானும் என் பொண்ணு வீட்டுக்கே போயிடுறோம். நாங்க அங்க போய் ஓரளவுக்கு நிம்மதியா இருப்போம். இங்க தினம் தினம் உங்க ஃபேமிலியோட என் கூட சண்டை போட்டு இருக்க முடியல. அதுவும் இல்லாத ஒரு ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா, சுத்தமா என்ன பிடிக்கவும் இல்ல. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இங்க இருக்கணும்? நான் என் பொண்ணு கூட சந்தோஷமா எங்க வீட்லயே இருந்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளம்பி வெளிய போயிடுறாங்க. கோபியுமே வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்காரு. ராதிகா என்னை விட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி இருந்துட்டு, "அவ போனா போயின்னு போறா விட்றா. உனக்கு உங்க பசங்க இருக்காங்க. அதுவும் இல்லாத பாக்கியா இருக்கா. நீ இங்க சந்தோஷமா இருடா. அவள நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத" அப்படின்னு சொல்ல, "அது எப்படிம்மா கவலைப்படாம இருக்க முடியும்? அவ என்னோட மனைவிம்மா. அவள விட்டு நான் எப்படி தனியா இருக்க முடியும்? அவ என்ன சொல்லிட்டு போறா பார்த்தீங்களா? நீ உங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இரு. நான் என் பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கேன்னு" சொல்லிட்டு பிரிச்சு பேசிட்டு போறா. இப்படி இருக்கும்போது நான் எப்படிம்மா கவலைப்படாத இருக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோபி ரொம்பவே அழுறாரு. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. கோபியும், பாக்கியாவும் ஒண்ணு இணைவாங்களா இல்லையான்றத நான் பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.